அடியே பத்தாயம் வாழ்க்கையில வெளிச்சம் வீசுதுன்னு சந்தோஷப்பட்டேன். அதை எட்டி உதச்சி இருட்டாக்கிட்டீங்க. கட்ட பொண்டாட்டி கட்ட எனக்கு பிடிக்காத வார்த்தையே மன்னிப்பு தாண்டி. ஐயோ ஐயோ மாமா 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 மன்னிச்சிருங்க மாமா. ஐயோ மாமா மாமா ஐயோ என்ன பண்றது மாமா மாமா தெரியாம பண்ணிட்டேன் மாமா. மாமா மன்னிச்சிருங்க மாமா, தெரியாம பண்ணிட்டேன் மாமா. இளவஞ்சி மாமா இருளு விலகி வெளிச்சம் வர்ற மாதிரி தெரியுது. அவாடா கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க மாமா. புரியலையா? புரியுற மாதிரி சொல்லட்டுமா? இளவஞ்சி இப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்கோம். நமக்கு கூடி சீக்கிரம் குழந்தை பிறக்குன்னு டாக்டர் தெளிவா சொல்லிட்டாரு. அதான் அன்னைக்கே சொல்லிட்டீங்களே மாமா, மறுபடியும் ஏதல சொல்றீங்க? இல்லடி, அன்னைக்கு எனக்கு இருந்த மனநிலைமை வேற, இன்னைக்கு இருக்கிற மனநிலைமை வேற. அதான் அன்னைக்கு என்ன மனநிலைமை, இன்னைக்கு என்ன மனநிலைமை? இளவஞ்சி நமக்கு பிறக்க போற குழந்தை ஆம்பளை பிள்ளையா பிறக்கும் நினைக்கிறியா இல்ல பொட்ட பிள்ளையா பிறக்கும் நினைக்கிறியா? சொல்லு பாப்போம். சொல்லட்டுமா? சொல்லுடி. சொல்லட்டுமா? சொல்லுடி. ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை. என் பொண்டாட்டிக்கு ஒரே பிரசவத்துல 2 குழந்தை வேணுமா? ஆசைய பாரு கள்ளி. அடியே, நம்ம 2 பேருக்கு இருக்கிற ஆசைக்கு 6 குழந்தை பிறந்தாலும் நமக்கு சந்தோஷம் தாண்டி. 6 குழந்தையா? மாமா 6 குழந்தை பிறக்குமா? போடே, பன்னிக்குட்டி நாய்க்குட்டி எல்லாம் வச வசன்னு 6-7 பெத்துக்கிறப்போ நாம பெத்துக்க மாட்டோமா? 6 குழந்தையா? ரத்னம், சாரி, இதுல 10 லட்சம் இருக்கு. இந்த பெட்டியை பத்திரமா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருங்க. இது உங்களோட பொறுப்பு. புடிங்க. முதல்ல இடத்த சொல்லு, வெற்றியோட திரும்பி வரேன். மாயவரம் போற ரூட்ல மாயவரம் 15 கிலோமீட்டர்னு போர்டு வரும். அந்த போர்டுக்கு பக்கத்துல ஒரு மண் ரோடு போகும். அந்த மண் ரோட்லயே போனீங்கன்னா ஒரு ஏரிக்கார வரும். அங்க பார்ட்டி மீன் பிடிக்கிற ஆள் மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அவங்கிட்ட இந்த பெட்டியை சேர்த்துருங்க. பெட்டியை பார்த்த உடனே உங்களை அடையாளம் கண்டுக்குவான். டன். ஓகே. கார் சாவி இந்தாங்க. தேங்க்யூ. வரேன். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான், துணிச்சலை மனதிலே வளர்த்தவன் நான். பாய் பாய். சீக்கிரம் பண்ணு. ஹலோ, கண்ட்ரோல் ரூமா? ஆமா, கண்ட்ரோல் ரூம் தான் சார். மாயவரம் ரூட்ல கள்ள நோட்டை மாத்துறதுக்காக ஒரு பார்ட்டி போயிட்டு இருக்கு. உடனே போனீங்கன்னா கையும் களவுமா புடிச்சிடலாம். ஹலோ, நீங்க யாரு? உங்க பேர் என்ன? சார், அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். கார் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. உடனே போனா புடிச்சிடலாம். சபாஸ் புவனேஷ், நட்புக்கு துரோகம் பண்ணவனுக்கு சரியான பாடம் கத்து கொடுத்துருக்க. என்ன உன் பழி வாங்குற படலத்துக்கு என்னோட 10 லட்சம் ரூபாய் போகுதுன்னு தான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அண்ணே, அந்த கவலையை விடுன. இந்த 10 லட்சத்துக்கு பதிலா இன்னும் கோடி கோடியா சம்பாதிச்சு தரேனே. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த துரோகி ஒழியணும். அதான் என்னோட லட்சியமே. யோ, அந்த வண்டி தான். வாங்க. நிறுத்து நிறுத்து.
இறங்கி அகிலா. வணக்கம் இன்ஸ்பெக்டர். என்ன திரும்பவும் என்னோட காரை நிறுத்தி சோதனை போடணும்னு சொல்றீங்க? மறுபடியும் கலெக்டருக்கு ஃபோன் பண்ணுமா? சார் நீங்க போன்ல அப்புறமா பண்ணிக்கங்க. இது எங்களோட டியூட்டி. வர வண்டியெல்லாம் நாங்க செக் பண்ணி ஆகணும். கான்ஸ்டபிள்ஸ் சும்மா நிக்கிறீங்க, போய் செக் பண்ணுங்க.